ஹாய் காய்ஸ், இன்னைக்கு டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் நெய், பிரியாணி இலை, கொஞ்சம் பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், 3 பச்சை மிளகாய், 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 மீடியம் சைஸ் தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் பால் சாதத்துக்கு வந்து காரம் ரொம்ப தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். ஸோ 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, இந்த ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ ஒரு கிளாஸுக்கு வந்து 3 கிளாஸ் தண்ணி எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் 4 கிளாஸ் தேங்காய் பால், 2 கிளாஸ் தண்ணி, ஸோ டோட்டலாக வந்து 6 கிளாஸ் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸில் தான் சமைக்க போகிறேன். அரிசி வந்து நான் ஊற வைக்கல, வாஷ் பண்ணிட்டு டைரெக்டாக குக்கரில் சேர்த்துட்டு 3 விசில் விட்டு எடுத்துட்டேன். தேங்காய் பால் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை மட்டும் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.